அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். IPL கோப்பையை வென்றிருக்கக்கூடிய RCB அணி விமானம் மூலம் பெங்களூரு அணிக்கு வந்திருக்கிறது. அங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய வீரர்களை அம்மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் நேரில் சென்று வரவேற்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விமான நிலையத்திற்கு வந்த வீரர்களை நேரில் வரவேற்றிருக்கிறார் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார். விராட் கோலிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார் துணை முதல்வர் DK சிவகுமார். பெங்களூரு மண்ணிற்கு வந்துவிட்டது RCB அணி. 18 வருடங்களுக்கு பிறகு IPL கோப்பையை வென்றிருக்கும் சூழலில் தற்போது விமானம் மூலம் RCB அணி வீரர்கள் பெங்களூருவிற்கு கோப்பையுடன் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக அங்கே மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விராட் கோலிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார் துணை முதல்வர் DK சிவகுமார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். முழு விவரங்கள். வரலாற்றிலேயே 17 வருடங்களுக்கு பிறகாக 18வது சீசன்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நேற்று பஞ்சாப் அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. 6 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பெங்களூரு அணி அந்த கோப்பையை வெற்றி பெற்ற பின்னர் அந்த தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஏராளமான RCB ரசிகர்களும் RCB-யினுடைய வீரர்களும் ஆனந்த கண்ணீர் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 17 வருடங்களாக ஒரே சீசன்ல தொடர்ந்து விளையாடி வரக்கூடிய விராட் கோலி 18வது சீசன்ல இந்த கோப்பையை வெற்றி பெற்றதன் மூலம் மிகுந்த ஆனந்தத்தில் இருந்தார். ஆனந்த கண்ணீரையும் விட்டு அனைத்து ரசிகர்களிடம் அதை பகிர்ந்து கொண்டதையும் நம்மால் பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் அகமதாபாத்தில் இருந்து தற்பொழுது பெங்களூருக்கு அணியினர் தற்பொழுது வருகை இருந்திருக்கிறார்கள். விமானம் மூலம் அகமதாபாத்தில் இருந்து தற்பொழுது பெங்களூருக்கு வருகை இந்த RCB-யினுடைய வீரர்களுக்கு பெங்களூரு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை அணிவித்தும் மிகுந்த மேலதாளங்களுடன் மிகுந்த வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். கர்நாடக அரசின் சார்பில் துணை முதலமைச்சர் சிவகுமாரும் இந்த வரவேற்புல கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விராட் கோலிக்கு அவர் பூங்கொத்தை கொடுத்து தற்பொழுது வரவேற்றிருக்கிறார். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்துல RCB-யினுடைய பரேட் என்று சொல்லப்படக்கூடிய வாகன அணிவகுப்பு என்பது மாலை 5 மணிக்கு தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வாகன அணிவகுப்பு என்பது இருக்கிறது. குறிப்பிட்ட இடத்திலிருந்து சின்னசாமி மைதானம் வரை அந்த அணிவகுப்பு நடைபெற்ற பின்னர் அதன் பிறகாக மைதானத்துல ஒரு செலிப்ரேஷன் ஈவென்ட் சொல்லப்படக்கூடிய ஒரு ஈவென்ட்டும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி போக்குவரத்து காரணங்களுக்காக நடத்தப்படவில்லை என கூறப்பட்ட நிலையில RCB தற்பொழுது எக்ஸலத்திலும் பதிவிட்டிருக்கிறது. அந்த வெற்றி பரேட் என்று சொல்லப்படக்கூடிய வாகன அணிவகுப்பு என்பது 5 மணிக்கு தொடங்கும். 5லிருந்து 6 மணிக்குள் அது முழுவதுமாக முடிவிட்டு பின்னர் சின்னசாமி மைதானத்தில் நிகழ்ச்சி என்பது செலிப்ரேஷன் நிகழ்ச்சி என்பதும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. shop.royalchallengers.com என்ற ஒரு இணையதளத்திலும் அந்த இணையதளத்துக்குள் சென்று RCB ரசிகர்கள் தங்களுக்கான இலவச அந்த மைதானத்துக்குள் வருவதற்கான இலவச பாஸ்களை தற்பொழுது புக் செய்து கொள்ளலாம் எனவும் ராயல் சேலஞ்ச் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அகமதாபாத்தில் இருந்து RCB வீரர்கள் பெங்களூருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்நாடக அரசின் சார்பிலும் ரசிகர்களும் உற்சாக வரவேற்பு என்பதை அளித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி அஜய்.